ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 23/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு உபயதாரர்கள் யாரும் இல்லைங்க. இன்னைக்கு உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் தான் இன்னைக்கு உபயதாரர்கள். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். நமக்கு சிறுக சிறுக உதவி பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இன்றைய அன்னதான உபயதாரர்கள் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமுலையம்மன். அவங்க தான் இன்னைக்கு இந்த அன்னதானத்துடைய உபயதாரர்கள். நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். இன்னைக்கு உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் தான். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பாக இந்த அன்னதானம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலையம்மனுக்கு. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாங்க ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானத்திற்கு நமக்கு எப்பொழுதும் உதவி செய்துட்டு இருக்கிற அத்தனை ஒரு மகா பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் ஈசன் அருள் எப்பொழுதும் இருக்கும்னு மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாது சன்னியாசிகள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நம சிவாய. அண்ணாமலை வாழும் உண்ணாமுலை நாதா, உன் பாதம் சரணாகதி. அண்ணாமலை வாழும் உண்ணாமுலை நாதா, உன் பாதம் சரணாகதி. நான் இங்கு வாழ வழிவகை செய்வாய், துணையன்றி துணையேதையா. ஐயா சிவமன்றி செயலேதையா. அண்ணாமலை வாழும் உண்ணாமுலை நாதா, உன் பாதம் சரணாகதி. உன் பாதம் சரணாகதி.
தாயும் நீயே தந்தையும் நீயே அருணாச்சல ஈசா, வாழ்வும் நீயே வழியும் நீயே அண்ணாமலை ஈசா. வானும் நீயே வையம் நீயே அருணாச்சல ஈசா, காற்றும் நீயே கனலும் நீயே அண்ணாமலை ஈசா. உறவினை தேடும் உன் மகனே, உன்னிடம் பேச மொழி எதுவோ? உயிரினை ஆளும் உட்பொருளே, உன் பதம் காண வழி எதுவோ? தலம் நாடி வந்தேன் ஐயா, ஐயா தயை கூர்ந்து சொல்வாய் ஐயா. கையேந்தி நின்றேன் ஐயா, ஐயா கன நேரம் கண் பாரையா. ஹரவோம் சிவவோம் நம சிவாய, சிவவோம் ஹரவோம் நம சிவாய, அருணாச்சலமே நம சிவாய, அண்ணாமலையே நம சிவாய. அண்ணாமலை வாழும் உண்ணாமுலை நாதா, உன் பாதம் சரணாகதி, உன் பாதம் சரணாகதி. வேஷம் நீயே விந்தை நீயே அருணாச்சல ஈசா, வேதம் நீயே வித்தகம் நீயே அண்ணாமலை ஈசா. நாதம் நீயே நளினம் நீயே அருணாச்சல ஈசா, நாளும் நீயே பொழுதும் நீயே அண்ணாமலை ஈசா. திருமுறை காட்டும் சிவ சிவமே, ஒரு முறை காட்டு உன் முகமே. அருமறை போற்றும் ஹரஹரனே, அதிசயம் காட்டு என் எதிரே. உனை தேடி வந்தேன் ஐயா, ஐயா உனை வேண்டி நின்றேன் ஐயா. மலை ஏறி வந்தேன் ஐயா, ஐயா மனம் மாறி வந்தாடையா. ஹரவோம் சிவவோம் நம சிவாய, சிவவோம் ஹரவோம் நம சிவாய, அருணாச்சலமே நம சிவாய, அண்ணாமலையே நம சிவாய. அண்ணாமலை வாழும் உண்ணாமுலை நாதா, உன் பாதம் சரணாகதி. அண்ணாமலை வாழும் உண்ணாமுலை நாதா, உன் பாதம் சரணாகதி. நான் இங்கு வாழ வழிவகை செய். பத்திரமா போயிட்டோம். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டேன்? தயிர் தான் சாப்பிட்டேன். ஏன் தயிர் சாப்பிட்றா? சாப்பிடு. இப்போ வந்து இப்போ வேண்டாம். அண்ணாமலையார் தான் அன்னதானம், இன்னைக்கு அண்ணாமலையார் அன்னதானம். குடும்பத்தோட அண்ணாமலையார் ஆசீர்வாதத்தோடையும் அண்ணாமலையார் ஆசையோடையும் சாதுக்கள் அனுகிரகத்தோடையும் ஸ்பான்சர் பண்ணுறவங்களுடைய உதவியோடு நீ குடும்பத்தோட குழந்தை தீர்க்காயசு. ஜாலியாக இருக்கிறேன், நீ மட்டும்தான் ஜாலியாக இருக்கிற. அப்படியா? சரி. வெளியோட சுற்றுறவங்களாம் யாரும் ஜாலியாக இல்லை. அப்படியா? சரி. ஏன்னா எதுக்கு சுற்றுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ ஏன் சுற்றுறன்னு கேட்பேன். அப்படியா? கிரிவலம் ஏன் சுற்றணும் சொல்லுவேன். நன்னா இருக்கணும். ஏன் நல்லா தானே இருக்கிறோம். அதான் நன்னா இருக்கணும் அப்படின்றது. அவர் நல்லா தான் வச்சுன்னுக்கிறாரு, நாம தான் தப்பாக நினச்சின்னுக்கிறோம். கரெக்டு. என்ன வேணும் எனக்கா? இறைவன் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கொடுக்கறத கொடுத்துருந்தாங்கிறாரு. ஆமாம். நாம் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுக்கிறோம். பேராசை. அது வேணும் இது வேணும். பேராசை. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாமே, இருக்க மாட்டாங்களே. பேராசை பெருநஷ்டம். எதுக்காக இது மாதிரி? அதான் இந்த என்ன? மனித பிரிவு மட்டும் தான் இது மாதிரி பண்ணிட்டு சரி. மீதி எல்லா உயிரினும் சாப்பிட்டு அது வேலையை பார்க்குது. இவன் தான் கிளறி வச்சுக்கிறான். மேலேருந்து பார்த்தா பூமி வந்து கிளறணும் தமிழ் இது மனிதனாக தாங்குது. சிவலிங்கமும் அம்பாளுமா போட்டுருக்கு. அண்ணாமலை அம்மன் சிவலிங்கம் என்ன பேர் போட்டிருக்க? ஓம் நமச்சிவாய. சரி சரி சரி.
ஐயா கொடுத்துட்டா எப்படி இது? அப்படியா? ஆமாம், அது கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? நல்லது தான். ஐயா உள்ள வந்து உட்காருங்க, வாங்க உள்ள வந்து உட்காருங்க, உள்ள வந்து உட்கார சொல்லுமா, உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வேலைக்கு வெளியில ஒரு மணி என்ன வச்சுங்களா? தயிர் குடிச்சேன். பசிக்கவே இல்லை அதானே? அந்தாண்ட ஊந்துற போல. அவர்லாம் வைய மாட்டாரு. கிட்டோம். சிவாய் உனையன்றி துணையேதையா, ஐயா சிவமன்றி செயலேதையா. அண்ணாமலை வாழும் உண்ணாமுலை நாதா, உன் பாதம் சரணாகதி. நான் இங்கு வாழ வழிவகை செய்வாய், உனையன்றி துணையேதையா, ஐயா சிவமன்றி செயலேதையா. அண்ணாமலை வாழும் உண்ணாமுலை நாதா, உன் பாதம் சரணாகதி, உன் பாதம் சரணாகதி. சாப்பிட்டேன்டா. எங்க சாப்பிட்ட நீ? வாங்க சார், வா வா, ஏந்து வா, சாப்பிடலாம் வா. சாமி சாப்பிட போறீங்களா? சாப்பிட்டீங்களா? சார்ஜ் போட்டுக்கிறீங்களா? என்ன கேட்குறாங்க? கொஞ்சமா சாப்பிட்டு சரி, ஒன்றும் சொல்லலை. என்ன குழம்பு வேணும்? ஒன்றும் சொல்லலேன்னு சொன்னேன். என்ன குழம்பு வேணும்னு கேட்டேன். ஊற்று பாட்டிக்கு போ. கார குழம்பா, சாம்பாரா, ரசமா? என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், நல்லா இருக்கு. ஒன்றும் வேண்டாம். குழம்பு இன்னும் ஊற்ற சொல்லட்டுமா? வேண்டாம். ஓடிக்கிற குழம்பு போகிறோம் ஊற்ற சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம். கடவுளே, பகவானே, ஆண்டவனே, முருகா, பாலிசா. அப்புறம் அப்புறம் என்ன என்ன என்னன்னு கேளு அவளை. ஏன் அவன் என்ன இந்த பண்ணான்? ஒரு வாரத்தை கேளு பாட்டி. என்ன கேட்கணும் அவளை? ரொம்ப வாய் அதிகமாகி போச்சு. அது இதெல்லாம் சும்மா. இல்ல சும்மா இல்ல, ரொம்ப வாய் அதிகமாகி போச்சு. அதெல்லாம் இல்லை. கேட்டா மீனாட்சி பாட்டி தான் எனக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன? ஆமா, சொல்லி கொடுக்குறது தான் எனக்கு மீனாட்சி பாட்டி அப்படின்னு சொல்றான். ஆட கடவுளே, நீ தான் சொல்லி கொடுக்குறியா? உன் ஆத்துக்காரங்கிட்ட வாயாடுடி. உனக்கும் எனக்கும் சண்டை வர வைக்கிறாரு. அதான் தெரியும். நான் போய் சொன்னேன் அந்த மாதிரி. நான் நல்லா அக்கா, எனக்கு சாமிக்கு சாப்பாடு இருக்குது இல்ல, வாங்கிக்கோங்க சார். நல்லா தெரியும் எல்லாம். ஏய் எப்படி இருக்கு அப்படின்னு. நான் ஒன்றுமே அவளுக்கு சொல்ல. அப்புறம் வாயாடுறா. என் உங்ககிட்ட வாயாடாது, அப்புறம் யாருக்கு வாயாடு? கேளு பாட்டி, நல்லா கேளு. சண்டையா இருந்தாலும் வாயறதா இருந்தாலும் இவர்கிட்ட தானே. ரோட்ல போறவங்க கிட்ட போய் நான் சண்டை போட முடியும்? நல்லா இருக்கு பாரு. பாட்டியே, ஏன் எல்லாத்தையும் திறந்து விட்டுக்குற? வேணாம், நீ எதுவும் கழுத்தவல்ல, கழுவாங்க அவங்க வந்து. வா 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 வா, சொல்றத கேள் பாட்டியே. அவங்க வேலை செய்யறவங்க கழுவாங்க, நீ ஏன் கழுவ போற? வாய் தொடச்சுக்கோ. போலாமா? கடவுளே, பகவானே, ஆண்டவனே, முருகா, பாலிசா. போதுமா சாப்பாடு? சாதம் போடு. இது பை எங்க இருக்கு பார்க்குறேன். அதோ இருக்கு பாரு பை. போதும், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, போதும். சமத்தா இரு, போதும். சரியா? ஏய், எங்க இருக்கா? வெயில்ல போறா பாரு. ஏய், மீனாட்சி, எங்க இருக்க? ஏம்மா? ஆத்துக்கார கூப்பிடுறேன். நான் ஆத்துக்காருக்க தெரியல, என்னை பார்த்து நல்லா ரசிக்கிறோமா? ஐயோ ஐயோ, சண்டையை சிரிப்புக்காக கொஞ்சம் இருந்துட்டு போகலாம். இல்லை, நாங்கள் வந்து அவங்கள பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட சொன்னோம். பகவானே, ஆண்டவனே. இவளை ரசிக்கணும்னு நான் கூப்பிட்டோம். ஆமாம், சரி, நான் தான் போய் சொல்கிறேன். அப்போ நீ ரசிக்கணும்னு கூப்பிட்டேன். கரெக்டாக உண்மை சொல்லிட்டேன். வந்து தங்கச்சி இல்ல. ஆமாம், தங்கையப்பா. ஒரு நாளைக்கு செயின் நான் ரைட் பண்ணிடுவேன். சரி, ஐயோ, என்ன பாட்டி, எதுவுமே நம்ம கவலையே செயின் எடுத்து போறேன்றாரு, நீங்க அவரே பட போன மாட்டேன்றாரு. மட்டும் போய் என்ன பண்ணும்? என்ன ஒரு பத்தியா? இப்போ காலையில் நியூஸில் 8 பவுன் செயின் குரம்பேட்டை பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல அர்த்தம் போய்க்கிறாங்க. அதனால தான் பாட்டிக்கு ரோட்ல போட்டு அனுப்பது கூட பயமா இருக்குது. தாலி எவனா செயின் கழுத்தை தெரியாத இது இத்தனைக்கும் தாலி செயின் கனமானது.
பாக்குறவங்களுக்கு எப்ப தெரியாது. பார்த்தாலும் நான் எங்க காயத்தோட பார்த்தாலும் அதானே வேலை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பூச்சிக்காத, அதாவது சரக்கு சரக்கு, பீடி, சிகரெட்டு, பீடி, சிகரெட்டு, வத்திப்பிட்டி. வத்திப்பிட்டி, ஆமா, வத்திப்பிட்டியும் போதை பொருள் வந்துச்சு அவங்களுக்கு. வத்திப்பிட்டி இதெல்லாம் வேணுமா எதுக்கு சொல்றாங்க? இதனாலதான் தப்பு நடக்குதுன்றாங்க. நடக்கிறதுன்னு சொன்னேன். முக்கால்வாசி இப்போ கலியுகத்தை செல்லுல தான் நடக்குது. ஆமா, செல்லு செல்லுதான். ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் இப்படியே பிடிச்சுட்டே போறோம். இந்த காது வலி, காது வலி. காதுல யார் போன் பேசுறாங்க இப்ப? சொன்ன மாதிரி இதேதான் தாத்தா, இந்த கை தான் கை அப்படியே வலி அதேதான் வேலை. பார்க்க வேண்டியது. அதால செயின் அறுத்த போது ஈஸி. எங்க இருந்தாலும் நான் பின்னி விடுறேன். வானா வீரமா இருக்குது, நான் வீட்டுல போய் காய வச்சுட்டு பின்னி பின்னிக்கிறேன். பின்னி விடு, பின்னி விடு. சரி, எப்படி இருக்கிறா பாரு, தலை வெட்டி போட்டு. இருக்கட்டும் மேடியே. அம்மா கடவுளே ஐயா, பகவான். டோக்கன் என்கிட்ட இல்ல. டைம் வந்துச்சுன்னா என்ன பண்ற நீ? இப்ப டைட்டா பின்னி விட்டுரும் பாட்டி. எப்படி உனக்கு இந்த சோடா புட்டிக்கு என்ன பண்ற நீ? ஏன் சோடா புட்டிக்கு என்ன பண்ணீங்க நீ? என்ன பண்றேன்? அப்படிதான் பண்ணுவேன். உங்களை போய் திட்டாரு பத்தியா? கட் பண்ணி விட்டுற கத்திரிக்கோள் எடுத்துரு. ஐயோ, ஆ. அப்படிலாம் சொல்லாது. அவ கட் பண்ணிக்கணும்ன்றா, கேளு அவள. இந்த அதெல்லாம் சொல்லலை. பாப் கட்டிங் விடணுமா? அதெல்லாம் வேண்டாம். பாப் கட்டிங்லாம் இல்ல பாட்டி, சும்மா லைட்டா உன்ன மாதிரி பாப் கட்டிங் விடணுமா? வேணாம்மா. அதெல்லாம் வேண்டாம். நன்னா இருக்கட்டும். பாவம் ஆகும். ஆமா. நல்லவோ. அங்க போனா எக்ஸசைஸ் சீப்பு எடுத்து வரட்டுமா? சீப்பு பின்னிக்கு விடு. இந்த விட்டுட்டான்னு சொன்னனே. பகவானே ஆண்டவனே. அடியன் விடை பெறட்டுமா? ஆ? ஆ. போய் வரட்டுமா? போயிட்டு வாங்கோ. மாமா கேட்டா சொல்லுங்க. சொல்லுவேன். மாமா எங்க இருக்காரு? மாமாவுக்கு மேலே போயிட்டாரு. அப்படியா? ஐயோ, உங்களுக்கு தெரியாது. பாட்டி ஒண்ணு என்ன சொல்ற, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? சின்ன பொண்ணு இல்ல நீ? இல்லை, சின்ன பொண்ணு தான் வெக்கப்படி. என்ன பண்ணினுங்கிற நீ? ஓ, இல்ல போர்டு வச்சுக்கலாம் பாட்டி. பௌர்ணமி இப்ப இங்கு சடை பின்னப்படும்னு சரி. நல்லா கலெக்ஷன் எடுக்கலாம். இங்கு சடை பின்னப்படும். ஒருத்தருக்கு சடை பின்னினால் 10 ரூபா. ஆமா, அதுவும் வந்துடும் ஃபியூச்சர்ல. அந்த வேலைக்கும் அவன் வந்துடும். நீ வேணா பாரு. ஏய், அண்ணன் நன்னா இருக்கியா? எங்க ஆட்டோக்காரன் நல்ல நாளும் தெரிஞ்சாரு. ஏன் விட்டு போனா கேளு நீ காலைல. எப்போ காலைல விட்ட பொண்ணுங்க என்ன? தலைப்பின் போதும், கிளிப்பு போதும் போட்டுக்கிறேன். போதும், வா வா வா, டைம் ஆகுது, வா. போதுமா? போதும், இது போட்டுப்பேன். இப்படியே போட்டுக்கிறியா? சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, பத்திரமா ஜாக்கிரதையா. பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னு போ. நான் ஆயிடுச்சுன்னு போனோம். ஏன்? ஏன் பொண்டாட்டி தான் ஆயிடுச்சுன்னு போனோமா? ஆமா, வண்டியில் யார் வேணாலும் உட்காரலாம். அதெல்லாம் முடியாது. ஆ. பொண்டாட்டி தான் ஆயிடுச்சுன்னு போவோம். யார் சொல்லுது? நான் தான் சொல்றேன். இந்த பாக்யராஜ் படத்துலயோ ஏதோ ஒரு படத்துல வந்து பொண்டாட்டிக்காக மட்டும் தனியா சீட்டு விட்டு ஒரு படம் எடுப்பாங்க. பாக்யராஜ். அந்த மாதிரி போலுக்குது. ஏதோ வண்டி வாங்கி கொடுத்து போயிட்டோம். போயிட்டு வா. யார் வேணாலும் ஆயிடுச்சு போலாம். என்ன இதுல போயிருக்கு? வண்டியில சீட்டு இருக்கதான் செய்யும். 2 சீட்டு உட்கார வச்சு போகதான் செய்வோம். ஐயோ, ஒரு பெரிய பொண்டாட்டி மட்டும் தான் ஆயிடுச்சு போனோமா? ஒரு வயசான ஆயா வராங்க, ஒரு வயசான தாத்தா வராரு. அவங்க எல்லாம் கூட உட்கார வச்சு போக கூடாதா? அது ஒன்னு இஷ்டம். ஆனா பொண்டாட்டி தான் என்ன இஷ்டம் ஆயிடுச்சுன்னு போவோம். இல்ல வேணா சீட்டு கைட்டிக்கு சொல்லு. என்னத்த? ஒரு படத்துல கைட்டிப்பாங்களே சீட்டு, பொண்டாட்டி இல்லாதப்ப எதுக்கு 2 சீட்டுன்னு சொல்லிட்டு அது மாதிரி கைட்டிக்கு சொல்லு. அதெல்லாம் கிடையாது. எதுல? எந்த கொட்டாயில? சினிமா கொட்டாயில போலாமா? சினிமா பார்க்க போலாமா? எங்க போலாமா? எங்க? நீ சொல்லு, எங்க போலாம்? அதெல்லாம் வேண்டாம். சரி, நீ சினிமா போடா. பார்க்க ஆசையா? சொல்லு, போலாம். நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லையே பாட்டி, போடல. ஏன்? கேளு, போட்டாலும் இல்லைன்னு மட்டும் கேளு. ஆறு போடல. நீ கேளு. இன்னும் அவளை நான் கேட்கறேன். பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னு போன்னு மட்டும் அக்கறையா சொல்றல. ஆமா. சோற போட்டலான்னு கேளு. அவ என்ன போடுவா? இல்ல கேப்பா சாமி, நான் என்ன கேக்குறேன், காலைல சாப்பாடு போட்டல கேளு. போட்டியா? எல்லாமே ரெடி பண்ண, வேணான்னு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டாரு. பத்தியா? உன்னோட அட்டகாசம் தாங்கள். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு. சரி, எனக்கு தெரியுமே உளுந்து. அப்ப நான் 1ஆம் தேதிக்கு மேல வர சொல்றேன் உங்க பொண்ணை. சரி, எப்போலாம் வரட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். உங்க அம்மா நன்னா இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. வேற ஒன்றும் வேண்டாம். சரி, சரி. அப்புறம் வந்து நீ நன்னா இருக்கணும். பொண்டாட்டி நீ நன்னா இருக்கணும். சரி. ஆனால் அவன் யார்கிட்ட சொல்லிட்டேன். அவ ஜாலியா இருக்கட்டும்.
பார், காலையில சாப்பாடு சாப்பிடல, நைட்டு நான் தூங்கத்துக்கு 1 மணி ஆச்சு, 5 மணிக்கு எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொட்டு தூக்கம் இல்லை, ரெஸ்ட் இல்லை. அது என்ன போதும், போய் சாப்பிட்டு போ, போய் சாப்பிட்டு போயிட்டுமா? வரேன் பாட்டி. போயிட்டு வாம்மா. Shiva, Arunachal Shiva,